ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ செட்டாப் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலோ, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஹெச்டிலையோ இல்லை ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ எந்த டிடிஹெச்ல எந்த நம்பரில் அவைலபிளாக இருக்குது, இது வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் வச்சிருக்கவங்களா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதை பற்றி தான் முழு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஜியோ செட்டாப் பாக்ஸ் நான் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்திருக்கேன், இல்ல ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுத்திருக்கேன் ப்ரோ, ஜியோ செட்டாப் பாக்ஸ்ல வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஜியோ செட்டாப் பாக்ஸ்ல வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு சில டைம்ல வந்து ஒர்க் ஆகும், ஒரு சில டைம்ல வந்து லைவ் வந்து பார்க்க முடியாது. அப்போ வந்து நீங்க ஜியோ செட்டாப் பாக்ஸ் வச்சிருக்கவங்க எப்படி நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் இப்போ வந்து ஐபிஎல்ல மேட்ச் போயிட்டு இருக்கு, நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜியோ சினிமா மூலியமா நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஜியோ செட்டாப் பாக்ஸ்ல வந்து நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் உங்களால பார்க்க முடியாது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஐபிஎல் மேட்ச் இருக்கு இல்லையா, இப்போ வந்து T20 ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஐபிஎல் மேட்சுக்கான லைசன்ஸ் வந்து ஜியோ சினிமா தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஜியோ சினிமால மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். ஹாட் ஸ்டார்ல வந்து இவங்க எடுக்கல. ஹாட் ஸ்டார்ல இவங்க எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ்ல வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், அதாவது ஜியோ செட்டாப் பாக்ஸே வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால, இப்போ நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஜியோ செட்டாப் பாக்ஸ்ல நீங்க வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னு பிரஸ் பண்ணீங்கன்னா நேரா வந்து ஹாட் ஸ்டார்ல போய் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஹாட் ஸ்டார்ல வந்து லைவ் பண்றதுக்கான பார்ட்னர்ஷிப் அவங்கள்ட்ட இல்ல. ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடையாது. அதனால வந்து வெறும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், அதாவது லைவ் டிவி சேனல்ஸ்ல மட்டும் தான் அவங்களால ஒளிபரப்பு பண்ண முடியும், லைவ் கொடுக்க முடியும். அதனால வந்து நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க டிவில வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ மத்த டிடிஹெச் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா டிடிஹெச்லயும் வந்து நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஹெச்டிலயும் வருது, எஸ்டிலயும் வருது, நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். பட் வந்து நீங்க ஹாட் ஸ்டார்ல போய் வாட்ச் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நீங்க ஜியோ செட்டாப் பாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல் இருந்தாலுமே நீங்க பிரஸ் பண்ணாலும் டைரக்டா ஹாட் ஸ்டார்ல போய் ஓபன் ஆகும் பட்சத்துல உங்களால வந்து வாட்ச் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஹாட் ஸ்டார்ல வந்து அந்த லைசன்ஸ் கிடையாது, ஜியோ சினிமா தான் அந்த லைசன்ஸ் வச்சிருக்காங்க. சோ நீங்க ஜியோ யூஸரா இருக்கிற பட்சத்துல நீங்க ஜியோ சினிமால போய் பார்த்துக்கலாம். பட் இங்க என்ன மாறுபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோ சினிமாக்கும் ஹாட் ஸ்டார், அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கும் என்ன மாறுபடுது அப்படின்னா கமெண்ட்ரி வந்து மாறுபடும். இப்போ நீங்க வந்து சீகா கமெண்ட்ரியா இருக்கட்டும், இல்லனா வந்து ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரியா இருக்கட்டும், பத்னேது கமெண்ட்ரியா இருக்கட்டும், அந்த கமெண்ட்ரி வந்து ரொம்ப வந்து என்கேஜா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல. பட் வந்து ஜியோ சினிமால வந்து நார்மலான கமெண்ட்ரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த கமெண்ட்ரி மாறுபடும். நீங்க பாக்குற விஷுவல் வந்து ஒன்னா தான் கொடுப்பாங்க, ஒரே கேமரால இருந்தா விஷுவல் வரும். பட் வந்து கமெண்ட்ரி மட்டும் மாறுபடும் இருக்கும். ஓகேங்களா, ஜியோ சினிமால வந்து செப்பரேட்டான கமெண்ட்ரி வந்து பண்ணுவாங்க, அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல வந்து செப்பரேட்டான கமெண்ட் வரும். ஓகேங்களா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜியோ யூஸரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த கமெண்ட்ரி வந்து நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க. ஜியோ யூஸரா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல நீங்க டிடிஹெச் யூஸரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நார்மலா டிவிலேயே வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து நீங்க பாத்துக்க முடியும். பட் வந்து ஜியோ சினிமால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க 4K வந்து நீங்க வாட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க வந்து ஜியோ ஃபைபரோ இல்ல ஜியோ ஏர் ஃபைபரோ நீங்க இன்டர்நெட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 30 Mbps மேல ஸ்பீடு உங்களுக்கு இன்டர்நெட் இருக்கு அப்படின்னா நீங்க 4K வந்து ஃபுல்லா கண்டென்ட் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்க போன்ல மொபைல்ல நீங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஹாட் ஸ்டார்ல உங்களால வாட்ச் பண்ணிக்க முடியாது, ஜியோ சினிமால போய் நீங்க வாட்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க, ப்ரோ நீங்க வந்து ஜியோ யூசர் மட்டும் தான் நீங்க வாட்ச் பண்ணிக்க முடியுமா ஜியோ சினிமால வந்து ஐபிஎல் மேட்ச் அப்படின்னு கமெண்ட்ல பார்த்தேன். ஜியோ சினிமா வந்து எல்லா நெட்வொர்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வோடாஃபோனா இருக்கட்டும், ஏர்டெல்லா இருக்கட்டும், நீங்க வந்து ஜஸ்ட் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஓடிபி உள்ள நீங்க என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து எந்தெந்த டிடிஹெச்லாம் அவைலபிளா இருக்கு ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த டிடிஹெச்ல அவைலபிளா இருக்கா, இந்த பிராண்ட் டிடிஹெச்ல அவைலபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா டோட்டலா நம்ம இந்தியால வந்து 5 விதமான டிடிஹெச் நம்ம கிட்ட மெயினான டிடிஹெச் இருக்கு. ஓகேங்களா, டாடா பிளே, ஏர்டெல், வீடியோகான், D2H, சன் டைரக்ட், பிளஸ் வந்து டிஷ் டிவி, இந்த மாதிரி 5 விதமான பிராண்ட் தான் இருக்கு. இந்த 5 பிராண்ட்ல வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் HD, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ST, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ST அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன், அதாவது நார்மல் குவாலிட்டியில கிடைக்கும். HD அப்படின்னா ஹை டெஃபினிஷன். ஓகேங்களா, இதுல வந்து எந்தெந்த இதெல்லாம் அவைலபிளா இருக்கு, எந்தெந்த பிராண்ட்ல அவைலபிளா இருக்கு, எந்தெந்த நம்பர்ல கொடுத்திருக்காங்க, எந்தெந்த பிராண்ட் எல்லாம் வந்து HD சேனல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா டாடா பிளே பாத்துக்கோம். டாடா பிளேல வந்து ST-யும் கொடுத்திருக்காங்க, HD-யும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நீங்க ST கண்டென்ட்ல நீங்க வாட்ச் பண்ணனும் அப்படின்னா 1551 நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ST-ல நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். அதே வந்து 1550ல நீங்க பார்க்கும்போது HD-ல வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ரெண்டு விதமான குவாலிட்டி கொடுக்குறாங்க, ஹை டெஃபினிஷன் கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏர்டெல் பாத்துறோம். ஏர்டெல் வந்து ST இருக்கு, HD அவைலபிளா இருக்கு. ST பாத்தீங்கன்னா 803 நீங்க வச்சீங்க அப்படின்னா ST-ல நீங்க வாட்ச் பண்ணிக்க முடியும். 802 வச்சீங்க அப்படின்னா ஹை டெஃபினிஷன் HD-ல நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா D2H, அதாவது வந்து வீடியோகான். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான குவாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. 2951 அதோட நம்பர், சேனல் நம்பர் 2951 வச்சிட்டீங்க அப்படின்னா ST கண்டென்ட்ல நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லங்கிற பட்சத்துல 2950 வச்சீங்க அப்படின்னா HD கண்டென்ட்ல நீங்க வந்து தரத்துல வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சன் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சன் டைரக்ஷன்ல வந்து
ஹை டெஃபினேஷன் கிடையாது, ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அதோட நம்பர் பாத்தீங்கன்னா 513ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்ல வந்து அவைலபிளா இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா டிஷ் டிவி இருக்கு. டிஷ் டிவி வந்து ரெண்டு விதமான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஹை டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் வேணும் அப்படின்னா 2951 வச்சீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் கிடைக்கும். ஹை டெஃபினேஷன் வேணும் அப்படின்னா 2950 வச்சீங்க அப்படின்னா ஹை டெஃபினேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். And that's a great start to the Tata IPL on Jio Cinema. सब यहाँ और कहाँ. ஓகே, பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து நீங்க ஜியோ டிவி வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜியோ சினிமால தான் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஜியோ சினிமால வாட்ச் பண்ணும்போது கமெண்ட்ரி மட்டும் சேஞ்ச் ஆகும், வேற எந்த இதுவும் சேஞ்ச் ஆகாது. கேமரா ஆங்கிள்லாம் சொல்ல போனா ஜியோல வந்து ஒரு சில ஸ்டெம்பிங் கேமரா வேணும்னா ஸ்டெம்பிங் கேமரா வந்து நீங்க செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். பர்டிகுலரா எந்த கேமரா உங்களுக்கு வேணுமோ 5-6 கேமரா இருக்கும், மல்டிபிள் கேமரா இருக்கும். அதை நீங்க வந்து அக்சஸ் பண்ணி நீங்க வியூஸ் பார்த்துக்கலாம். ஸ்டெம்ப் கேமரா பார்த்துக்கலாம், கேப் கேமரா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கேமரால வந்து நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வியூ வேணுமோ ஆங்கிள் வேணுமோ அந்த வியூ ஆங்கிள் வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஜியோ சினிமால பார்த்துக்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் வந்து கமெண்ட்ரி மட்டும் இங்க மிஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஓவராலா இதுல இவ்வளவுதான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.